அன்பு தான், எதிர்பார்ப்பில்லாத அன்பு தான் பக்திம்பாங்க. அது நம்மளுக்கும் இறைவனுக்குள்ள நடக்கிற அந்த அன்பு இருக்கா இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு எதிர்பார்ப்பே இல்லை, இறைவனை நம்ம பார்த்தது கூட கிடையாது, அது படத்துல கூட இருக்குன்னு நம்பிக்கை இருக்கும். இது பார்க்காத இறைவன் மேல நம்ம என்ன செய்யலாம்? காதல் பண்ணணும். அந்த காதல் தூய அன்பால வரணும், அது பக்தி உருக்கத்தால இருக்கணும். அந்த உருக்கம் நம்மளுக்குள்ள எப்படி வெளிப்படும்? அது உள்ளம் உருகணும். அப்போ அப்போ இறைவனுடைய அறிவு, அதோடைய தன்மை, அதோட குணம் எல்லாத்தையும் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம உண்மையான பக்தி செலுத்த முடியும். அப்போ நம்மளுக்கு முக்கியமானது இறைவனோட அறிவு என்ன, அதோட தன்மை என்ன, அதோட ஆற்றல் என்ன, இந்த பிரபஞ்சத்துடைய மூல கரு என்ன, எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு அவர் மேல என்ன ஆகும்? ஒரு அன்பு வரும். அந்த அன்பு உருக்கமா மாறி, அந்த உருக்கம் கருணையா எல்லா ஜீவர்கள் இடத்துலயும் கருணையா மாறும். அப்ப நீக்கமற நிறைஞ்சிருக்கிற இறைவனிடம் நம்ம செலுத்த அன்பு இங்கு எல்லா உயிரிடத்திலும் கருணையாக மாறும். அந்த கருணை தான் நம்மளுக்கு அறிவு, அந்த சித்தத்தை கொடுக்கும். அந்த அறிவு நம்மளுக்கு பேரறிவை கொடுக்கும். அந்த பேரறிவை வச்சுதான் நம்ம யாரு, இறைவன் யாரு, இந்த பிரபஞ்சம் எதனால படைக்கப்பட்டது, நம்ம எதனால படைச்சு வந்தோம், இவ்வளவு இத்தனை ஜீவராசிகள் எதனால படைக்கப்பட்டது, அதோடைய வந்த நோக்கம் என்ன அப்படிங்கிற புரிதல் அப்பதான் தெரியும். அந்த புரிதல் அது எதனால அது தெரியாமே இருக்குன்னா அறியாமைங்கிற ஒரு இருள். அந்த அறியாமைங்கிற இருள் நீங்கும் போதுதான் அந்த புரிதல் வரும். அதுக்கு முக்கிய காரணம் பக்திங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அன்பு, தூய அன்பு நம்மகிட்ட வெளிப்படும் போது உண்மையான பக்தி வரும்.